HELLOCITY நேயர்களுக்கு வணக்கம். தொழில் வளர்ச்சி அப்படின்ற நிகழ்ச்சியில உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி நினச்சிருந்தேன்னா நானே என்னை நினச்சி சிரிச்சிருப்பேன். ஏன்னா அது சாத்தியம்னு நினைக்கல. அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்ற ஒரு கனவும் என்னிடத்துல இருந்ததில்லை. நான் இந்த எபிசோடில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய வாழ்க்கை பயணம். நான் என்னவாக இருந்தேன், இப்போ என்னவாக இருக்கேன், எப்படி அது சாத்தியப்பட்டது அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயஸ்ரீ பாலச்சந்திரன், co-founding director, Business School of Logistics and Shipping. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா Logistics and a Supply Chain Professional with 25+ years of experience. என்னோட ஸ்கூலிங் எல்லாமே சென்னையில் தான் நடந்தது. நான் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன். மந்தவெளியில் +2 வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் என்னோட கிராஜுவேஷன் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட். ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் விமென்ஸ் காலேஜ் ட்ரிவாண்ட்ரம். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைஃப்பில் நான் ஒரு அனதர் ஸ்டேட்டுக்கு போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அனதர் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு 3 இயர்ஸ் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. தென் மை லைஃப் கேம் பேக் அகெயின் டு சென்னை. ஸோ சென்னையை நோக்கி என் பயணம் தொடங்கியது. சென்னைக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருந்தது எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலை தேடும்போது திஸ் வாஸ் இன் 93-94 அந்த டைமில் 1993-94 எனக்கு ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் த்ரிஷூல் ட்ரேடர்ஸ்னு ஒன்று நான் மறக்க மாட்டேன். அங்கே ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் எல்லாமே அந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக் டொமைன் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஆள் எல்லாமே பார்ப்போம். ரிசப்ஷனும் இருப்போம், அக்கௌண்ட்ஸும் பண்ணுவோம், கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் 600 ரூபா என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி நான் ஜாயின் பண்ணேன். பட் என்னால் 1 மாதம்தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா வீட்டில் வேலைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வேலையை விட்டு நின்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐ காட் கன்சீவ்ட். அதுக்கப்புறம் என் குழந்தை பிறந்தான், ஃபஸ்ட்டு பையன். ஸோ 94 ஹீ வாஸ் பார்ன். ஸோ ஒரு 1.5 years அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கெரியர் விமனாக இருப்பேன் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட யோசித்ததும் கிடையாது. அது நடக்குமான்ற சாத்தியதையும் எனக்கு தெரியலை அப்போது. ஸோ 94 என்னோடய பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் 1.5 years நான் ராமநாதபுரத்தில் இருந்தேன். நான் ராமநாதபுரத்தில் திருப்பாலக்குடின்றது ஒரு சின்ன கிராமம், அந்த இடத்துல தான் நான் இருந்தேன். அந்த 1.5 yearsல நான் அங்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது ஐ வாஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பேன், டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோடய ஆம்பிஷன். பட் லைஃப் டுக் டிஃப்ரெண்ட் பாத் ஃபார் மீ. டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், பட் அது பண்ண முடியல. ஸோ ஐ லேண்டட் அப் இன் பிஎஸ்சி ஜுவாலஜி. ஸோ ஏதாவது அந்த 1.5 வருஷத்தில் குழந்தை பிறந்தப்போ நான் ஏதாவது பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அங்கே ஒன்றும் பண்ணேன், பட் ட்ரை பண்ணேன், எதுவும் பண்ண முடியல. ஏன்னா யூஆர் டூ யங், யூஆர் ஆல்ரெடி இன் யுவர் ஃபேமிலி வே அப்படின்ற போது நிறைய தடங்கல்கள். ஸோ அந்த 1.5 வருஷம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தென் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் டிசைடட். அது திருப்பாலக்குடின்றது அப்போ ரொம்பவே பின்தங்கிய கிராமமாக இருந்தது. ரோடு வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, கரண்ட் இருக்காது பாதி நேரத்தில். ஸோ வி தாட் நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னன்றது நிறைய நேரங்களில் ரொம்பவே கவலையாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ இது இருக்குது, நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே இங்கே அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ தென் ஒன் டே வி ஜஸ்ட் டிசைடட், சரி நம்ம போகலாம், சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் அ ஜேர்னி டு சென்னை. இங்கே வரும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, we just had 150 rupees. எங்கள் கையில் இருந்தது 150 ரூபா தான் அன்னைக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்தோம். லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட் அஸ் அண்ட் ஒரு வீடு எடுத்தோம், ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்தோம். வி ஸ்டார்டட் லுக்கிங் அவுட் ஃபார் ஜாப்ஸ். ஸோ அப்போ தான் த த்ரிஷூல் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனியில் அதோட கொஞ்சம் பெட்டர் சேலரி, மருது பாண்டி ஃபினான்ஸ்ன்னு சொல்லி சென்ச்சுரி பிளாஸாவில் தேர், அதில் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அது நம்ம அண்ணா அறிவாலயம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அங்கே டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்பேன். கீழே சவுதி ஏர்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும், கார்கோ கம்பெனி. அப்போது அங்கேருந்து நான் பஸ் ஏறும்போது அங்கே ஒரு லேடி இருந்தாங்க.
அவங்க பேர் மிஸ்ஸஸ் பத்மினி. அதாவது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக எது அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், அவங்க அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவங்க அன்றைக்கி கொடுத்த ஒரு லீடு, என்றைக்குமே நான் அவங்கள நினைப்பேன் நான். ஸோ அவங்க வந்து நான் அங்கே இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, அம்மா இங்கே ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி ஒன்று இருக்குது, தே ஆர் லுக்கிங் ஃபார் அ செக்ரட்டரி, உனக்கு இஷ்டம் இருக்கா போகிறதுக்கு, would you want to give a try அப்படின்னாங்க. ஸோ அப்போது எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங்னா என்ன, கார்கோ இண்டஸ்ட்ரினா என்ன, ஏர்லைன் வாட் டு தே டூ, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், அந்த ஆம்பிஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் மீ. ஸோ நான் சொன்னேன், மேடம் நான் கண்டிப்பாக இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் டேவே ஐ வென்ட் ஃபார் த இன்டர்வியூ. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் interaction with Express Freight India Private Limited, Thirumalai Pillai Road. So I went there, interview ku போனேன் நான். இன்டர்வியூக்கு போயிட்டு உடனே செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் டேலேருந்தே நீங்கள் வரலாம் அப்படின்னு, ஃபார் அ salary of 1300 rupees, from 750 rupees 1300 rupees. That was a dream come true for me. I never expected that. ஒரு இவ்வளோ பெரிய ஜம்ப், ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். 94-95ல் இட் வாஸ் அ பிக் சேலரி. அண்ட் ஃபார் அ வெரி வெரி மிடில் கிளாஸ் பர்சன், மிடில் கிளாஸ்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த டைமில் நான் வந்து இட் வாஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐ ஃபர்ஸ்ட் காட் அ ஹோப் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ அப்படின்றது அந்த ஒரு இதோடையே அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து கார்கோனா என்ன, ஏர் ஃப்ரைட்னா என்ன, ஓஷன் ஃப்ரைட்னா என்ன, பில் ஆஃப் லேடிங்னா என்ன, வேர் ஹவுஸ்னா என்ன, எல்லாமே அது ஒரு 1 year ஐ வாஸ் தேர் வித் தெம், நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐ மூவ்ட் ஆன் டு another company. ஏன்னா அது வந்து குழந்தை இருந்ததுனால கொஞ்சம் தூரமாக இருந்தது, போயிட்டு வர முடியல. ஸோ இண்டுவை பார்த்து ஐ அப்ளைட் ஃபார் அ ஜாப். த நெக்ஸ்ட் ஜாப் வாஸ் இன் அகில் ஃப்ரைட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அண்ட் அங்கே வந்து ஐ ஜாயின்ட் அஸ் அ கஸ்டமர் சர்வீஸ். ஃபார் 2 years ஐ வாஸ் வித் தெம். ஸோ அங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுண்டேன். ஓஷன் இம்போர்ட்ஸ்னால் என்னது, கன்சாலிடேஷன்னா என்னது, அபவுட் பிளானிங், FCL பிளானிங், அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ரேஷ்னல் திங்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன் 2 years அங்கே. அதுக்கப்புறம் வந்து டான்சர்ஸ் அப்படின்ற ஒரு MNC, தே வேர் லான்ச்சிங் தெம்செல்ஸ் இன் இந்தியா. அண்ட் அவங்க வந்து தே வேர் லுக்கிங் அவுட் ஃபார் அ கஸ்டமர் சர்வீஸ் பர்சன் ஹூ ஹஸ் காட் knowledge about all the import operations, everything. And அவங்க வந்து they found me through the manpower resources. And நீங்கள் நம்ப மாட்டீங்க, I went for an interview there. எனக்கு இன்னும் அந்த இன்டர்வியூ நல்லா ஞாபகம் இருக்குது. There were 4 men and I was the only girl there. அண்ட் 4 பேருமே என்கிட்ட கேட்டது வந்து, உங்களுக்கு ஓஷன் இம்போர்ட் தெரியுமா, நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுவீங்களா, டாக்குமெண்டேஷன் பார்ப்பீங்களா. ஸோ அந்த 2 வருஷம் அகில் ஃப்ரைட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் வாட் ஐ ஹேட், really said I can handle it sir, it is not a thing for me, I can handle it அப்படின்னு சொல்லிட்டு. I was hardly 27-28 that point in time. And that was a major breakthrough in my life. And the offer letter came to me for the first time. நான் பார்க்குறேன் ஆஃபர் லெட்டர் அவங்க ரெடி பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு, நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமே வந்து there was no looking back. And I would really say இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை நான் வந்து விரும்பி போகலை. இட்ஸ் நெவர் அ கேரியர் ஆஃப் சாய்ஸ், இட் வாஸ் கெரியர் ஆஃப் சான்ஸ். எதிர்பாராமல் ஏற்பட்டது தான் இந்த கெரியரு. பட் இந்த கெரியர் இஸ் கோயிங் டு பி மை லைஃப் லைன் த்ரூ அவுட்ன்றது நான் அப்போ யோசிக்கலை. பட் வென் ஐ லுக் பேக் நவ், I really surprised about the God's plan, how He launched me in a career and how that became my lifeline. அந்த கேரியரை வச்சு இப்போ என்னால் எவ்வளோ பேரோட வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது, really at this juncture I should really thank God for giving me that guidance and giving me that positivity and the attitude to develop myself. So 1998 அதுதான் டான்சர்ஸில் நான் ஜாயின் பண்ண வருஷம். ஜூலை ஐ ஜாயின்ட் இன் டான்சர்ஸ். அது வந்து இவ்வளோ அந்த ஆர்கனைசேஷனில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 18 years நான் வந்து அவங்க கூட இருந்தேன். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு டைமில் எனக்கு கிடைச்ச நாலேஜ், எக்ஸ்போஜர், த ட்ராவல்ஸ் விச் ஐ ஹேவ் மேட், அதெல்லாம் தான் வந்து என் லைஃப்பில் வெரி வெரி இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் அண்ட் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் நான் சொல்லுவேன்.
ஸோ டான்சஸில் நான் ஜாயின் பண்ணேன் 98ல் ஆஸ் அ கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற போது ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஆர்கனைசேஷன், இது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரைட் ஃபார்வர்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ்னு வந்து ஏர் எக்ஸ்போர்ட், ஏர் இம்போர்ட், ஓஷன் எக்ஸ்போர்ட், ஓஷன் இம்போர்ட், இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அது யாருக்கு ஹேண்டில் பண்ணுறோன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போது இது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னு ஆகும்போது லாட் ஆஃப் கார்கோஸ் வந்து இந்தியாவிலேருந்து மூவ் ஆகுது டு அவுட்சைட் கண்ட்ரீஸ். அதே மாதிரி லாட் ஆஃப் கார்கோஸ் விச் கம் இன்சைட் ஆல்சோ ஃப்ரம் அவுட்சைட் கண்ட்ரீஸ். ஸோ இங்கேருந்து நிறைய கார்மெண்ட்ஸ் மூவ் ஆகும், ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் மூவ் ஆகும், ஃபுட் ஐட்டம்ஸ் மூவ் ஆகும். அதே மாதிரி இம்போர்ட்ஸ் நிறைய வரும், டெக்னாலஜிக்கு தேவையான பார்ட்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட்டும் ஆகும். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ்ன்ற இண்டஸ்ட்ரி வந்து வெரி வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஜாயின் பண்ணும்போது சத்தியமாக எனக்கு தெரியாது நான் இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸ் அப்படின்றனா நம்மளோட பர்பஸே வந்து பிகாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் அப்போ யாரும் நம்மளுக்கு சொல்லித்தரல அப்படின்னாலும் கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவங்க கார்கோ வந்துருத்தா, ரீச் ஆகிடுதா, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆகணும், ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணணும். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி தான் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணணும், ஏதாவது நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ லேர்ன்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ 2 years கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 18 yearsல we had 2 or 3 mergers and acquisitions. ஸோ இந்த எம்என்சின்ற போது நிறைய mergers, acquisitions, ஸோ லாட் ஆஃப் லேர்னிங். ஸோ கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ஐ மூவ்ட் ஆன் டு எக்ஸ்போர்ட் டீம் லீடர். ஸ்லோலி எனக்கு கீழே ஒரு 2-3 பேர் ஆஸ் அ டீம் we started working. தென் எக்ஸ்போர்ட்லேருந்து ஐ மூவ்ட் ஆன் டு இம்போர்ட். தென் ஐ மூவ்ட் ஆன் டு ப்ரைஸிங் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் கோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. இட் இஸ் ஜஸ்ட் நாட் மீ, தேர் இஸ் அ டீம் எனக்கு கீழே. And I had excellent managers who guided and motivated me throughout my journey. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் நினைப்பேன் நான். அண்ட் இந்த பண்ணும்போது ஐ பிகேம் தி லாஜிஸ்டிக் சூப்பர் யூசர். அப்படின்னா இந்த ஹோல் கண்ட்ரிக்கே வந்து நிறைய சிஸ்டம்ஸ் பண்ணும்போது ஐடி சொல்யூஷன்ஸ் கொண்டு வரும்போது அது எல்லாரையுமே நம்ம ட்ரெயின் பண்ணணும் ஓவர் அக்ராஸ் த கண்ட்ரி. அதில் வந்து ஒன் ஆஃப் த மெமரபிள் ட்ரிப்ஸ் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் டு பாகிஸ்தான். அண்ட் யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது சொல்லும் போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. அண்ட் 15 days I was in Karachi. And இந்தியாவிலேருந்து 4 of us were nominated and 2 of us went to Karachi and இன்னும் 2 colleagues of us they went to Lahore. அண்ட் பாகிஸ்தான்னு சொல்லும் போது this was in the year 2006 அப்படின்னு நினைக்கிறேன் நான். 2006 ஆமாம், 2006-07 யா. ஸோ பாகிஸ்தான்னு சொல்லும்போது எவ்ரிபடி வாஸ் லிட்டில், ஏன்னா அப்போல்லாம் ரொம்பவே அது பயம் இல்லையா. ஸோ ஒரு லேடி பாகிஸ்தான் போகிறது அப்படின்றது. பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் போய் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. பட் டிஹெச்எல் அப்படின்றது டான்சர்ஸ் வந்து தென் பிகேம் டிஹெச்எல்ன்றது இட்ஸ் அ குளோபல் பிராண்ட். And you have all the security systems ellame. And 15 days I spent in Karachi with the Karachi team training them, and you will not believe, and they love Indians so much. And avlo ஒரு beautiful experience for me, just like நம்ம country மாதிரி தான், but more of North India மாதிரி. And they were really happy. அதாவது ஒரு இந்தியன் அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெரிய பிந்தி, always I used to have that big bindi, it was always my signature. ஸோ அந்த பிந்தி பார்த்தோன்னே அவங்க இந்தியன் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் யூ வில் நாட் பிலீவ், தயிர், ஆவக்காய் ஊறுகாய், நம்ம சாப்பிட்ற உடுப்பி ரவா தோசை எல்லாமே இருக்காங்க. நத்திங் ஹோட்டல்லையே தே டேக் கேர் ஆஃப் யூ. வென் யூ அவங்க நீங்கள் இந்தியன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தயிர் வேணுமா, ஏன்னா பீயிங் அ வெஜிடேரியன் ஐ டெஃபினெட்லி ஃபார் மீ கர்ட் இஸ் அ மஸ்ட். கர்டு வேணும், ஊறுகாய் வேணும், இதெல்லாம். ஏன்னா 2 நாளைக்கு நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது என்னாலலாம். ஸோ அவங்க வந்து தயிர் டெய்லி அந்த கட்டோரியில் அந்த மண்பானையில் தயிர் தோச்சு அவங்க தருவாங்க. ஆவக்காய் ஊறுகாய் இதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அண்ட் டெய்லி வந்து ஒரு ஹோட்டல் வேர் த வெஜிடேரியன் ஃபுட்ஸ் were served. ஏன்னா நாங்கள் 2 பேரும் போனவங்களும் வெஜிடேரியனு. ஸோ அது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாகிஸ்தான்.
And my first flight travel பற்றி நான் சொல்லலை, அதை நான் விட்டுட்டேன் நான். ஸோ DHL அது ஜாயின் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பாம்பே போனேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பீப்புள் வென் தே ஹர்ட் மீ தட் ஐம் ட்ராவலிங் தென் ஒன்லி தே ரியலைஸ், ஓ மை காட், இவங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஏன்னா ட்ரைனிங்க்கு பாம்பே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் அ மோஸ்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ இதுக்கப்புறமே நிறைய ட்ராவல் பண்ணேன். ஐ ஹவ் ட்ராவல்டு டு ஹாங்காங், பேங்காக், மலேசியா, other countries for conferences and a lot of other things. And the major leap in my career was when I took over as the supply chain head for India in the year 2009. Yeah. So 2009 I took over as the supply chain head for India, and that was a major experience for me. Where எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ஆல் மேஜர் கஸ்டமர்ஸ், யூ நேம் இட், எனி மேஜர் கஸ்டமர்ஸ் வி யூஸ் டு ஹேண்டில். ஸோ அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். சப்ளை செயின்னா என்ன அப்படின்றது, அது என்ன ரியாலிட்டியில் நடக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது வந்து டியூரிங் தட் பீரியட் ஆஃப் மைண்ட். ஒரு 7 years I was there as a head of supply chain in DHL. And 2014 I quit DHL because of my personal reasons. And அப்போவுமே DHL நான் quit பண்ணும்போது it was for my personal reason, because I lost my husband in 2013. That was a major blow for me. And since my current profile wanted me to travel a lot, ஏன்னா என்னால் வந்து வீட்டையும் விட்டுட்டு ட்ராவல் ரொம்ப பண்ண முடியல அப்படின்ற போது I decided, let me quit and take a break for some time and then decide what to do next. So that was a very crucial period for me, because ஒரு very high paying job and very important profile ஒரு 15-20 years இருந்துட்டு நீங்கள் சடனாக ஒரு நாள் நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் டே இருக்கீங்களே, எல்லாருக்குமே அது ஒரு எமோஷன். அதாவது என்ன செய்ய போகிறோம் அடுத்ததுன்னு தெரியாது, பட் விட்டாச்சு. என்ன ஒரு பெரிய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் மனசில், என்ன பண்ணுவோம் அடுத்தது, ஹவ் ஆர் வி கோயிங் டு மேனேஜ் திங்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் ஐ குவிட், பட் எவ்ரி திங் ஹேப்பன் வெல் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். ஒரு 6 months எனக்கு வந்து தேவைப்பட்டது டு டேக் கேர் ஆஃப் ஆல் மை பர்சனல் ஒர்க் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ 2015 நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்மாலாக ஐ ஸ்டார்டட் மை கன்சல்டன்சி ஃபார்ம். கன்சல்டன்சி அப்படின்னா ரெக்ரூட்டிங். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் தான், அதை விட்டு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ ஐ தாட், ஓகே, வை நாட் ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன் at a very small level, not great investment. And இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நோயிங் பீப்புள், த இன்டெகிரிட்டி, த ட்ரஸ்ட், நீங்கள் இதெல்லாம் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் தான் ஒரு பெரிய முதலீடு எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் மை ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம். And lot of my friends who are already employed in the organizations, they supported me. So ஸ்லோவாக வந்து அப்படி கொஞ்சம் பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சு. அப்போ தான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், அதுவும் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அந்த 2015-16 என்கிட்ட வருவாங்க வேலை கேட்டு வரும்போது, அவங்க என்னென்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, என்ன அவங்களுக்கு இருக்காது அப்படின்னா பேசிக் கம்யூனிகேஷன் இருக்காது, பேசிக் நாலேஜ் அபவுட் த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி, அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் கம்யூனிகேஷன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து ஒரு கேரியரில் லான்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் மீ அண்ட் மை another colleague of mine, மிஸ்டர் ஜான் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நிறைய வாட்டி இப்படி பேசும்போது, ஏன்னா இண்டஸ்ட்ரி பீப்புள் வி யூஸ் டு மீட், ஸோ பேசும்போது வை நாட் வி ஸ்டார்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்ப் கரிக்குலம் ஒன்று கொடுக்கலாம். அதாவது நாட் லைக் யுவர் MBA for 2 years, பட் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸு which will help the students to develop their skill and become employed in the organizations. அதுதான் எங்களோட மேஜர் குறிக்கோளாக இருந்தது. ஸோ ஒரு 2016 ஒரு 6 months we took time. ஒரு 6 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து என்ன கரிக்குலம் வைக்கலாம், என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா எனக்கு அப்போது வந்து ஒரு 20 years of experience, 22 years of experience, ஜானுக்கு ஒரு 25 years of experience. And we had another colleague of us, late Hamid sir அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் எங்கள் மென்டராக இருந்தார். ஸோ அவர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு we devised a very crisp curriculum for graduates
to help them to develop skills in logistics and supply chain and become employable in the industry. So that was a major objective we had. And அதெல்லாம் கரிக்குலம் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் March 8th 2017 we launched BSLS, Business School of Logistics and Shipping. So March 8th 2017 BSLS was launched. கரிக்குலம் ரெடி, எல்லாமே ரெடி, சொல்லித்தரத்துக்கு ஃபேக்கல்ட்டிஸ் ரெடி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருந்ததுனால எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸு all experienced and very passionate about the industry. But first student வந்து ஜாயின் பண்ணணுமே நம்ம கிட்ட, அதுதானே மெயின். ஸோ எங்களுக்கு என்னென்னா ஒரு பேசிக் கான்செப்ட் நாங்கள் என்ன வச்சோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து should be very economically viable for the students. அதாவது வந்து இப்போது MBAs ஆஃபர் பண்ணுறாங்க, அதர் இது இருக்குது. ஸோ எங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஷார்ட் கரிக்குலம், எக்கனாமிக்கலி வயபிளாக இருக்கணும், பட் கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது இங்கே படிச்சுட்டு போகிறவனுக்கு லைஃப் டைம் கெரியர் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும். அண்ட் ஒரு ஹோலிஸ்டிக்காக கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கொடுக்காம ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதாவது நாலேஜ் இருக்கலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் கிடச்சிருது, அதுக்கப்புறம் வந்து நாலேஜுன்றது யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ரைட் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஷைன் ஆகாமல் போயிடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கிவ் தி ரைட் ஆட்டிடியூட் ஆல்சோ. ஸோ இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணதே அப்படி தான். அண்ட் வி வாண்டட் பீப்புள் டு ஜாயின் அஸ் and to develop skills and to become employed in the industry and to have a lifetime career. So our objective was very very clear. So the first student announce பண்ணோம். நாங்கள் ரொம்ப மார்க்கெட்டிங்க்கெல்லாம் செலவு பண்ணலை, ஏன்னா we didn't have so much of funds also to start. ஸோ எனக்கு இருந்த ஒரு ஸ்பேஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணி ஒரு கிளாஸ் ரூம் செட் பண்ணி தான் we started. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி வந்தார் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். என்னோட பையனோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் இன்ஜினியரிங், அவரும் அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு 1 year வந்து ஜாப் இல்லை, பட் அவருக்கு கிடச்சிது, பட் ஒரு பேக் ஆஃபீஸில் கிடச்சிது. he was a mechanical engineer. ஸோ they were not very happy with that. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க, அம்மா அப்பா பையன். அண்ட் அவங்க அம்மா வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் எங்களை மீட் பண்ணும்போது அவங்க கண்லேருந்து தண்ணி வந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணார், 8.6 CGP வாங்கியிருக்காரு, 1 year ஆச்சு, பட் அவனுக்கு இன்னும் எதுவுமே நல்லா அமையலை. என் பையன் இவ்வளோ நல்ல பையன், ஏன் என்ன தெரியல, he is unable to launch himself in a job and a career அப்படின்னாங்க. ஸோ நான் அவங்க அம்மாட்ட சொன்னோம், நீங்கள் அனுப்புங்கம்மா பையனை, இங்கே அனுப்புங்க, ஒரு 3 months வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். we'll teach them all the basics about logistics and supply chain, and then it is our responsibility to launch him in a very good career. ஸோ அவரும் நம்பி வந்தார். நம்பவே மாட்டிங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், நாங்கள் 5 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்போம், அதாவது 8 பேப்பர் இல்லையா. ஸோ ஒரு பேப்பர் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறவங்க எடுப்பாங்க. பட் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட். ஒரு நாள் தவறாமல் 8:45 டான்னு he will be there in the classroom. And we were also so passionate. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நாங்கள் நினைக்க மாட்டோம், ஒரு 100 பேர் எங்களை நம்பி இருக்கிற மாதிரி அந்த ஃபுல் ஃபோர்ஸோட we used to teach him, because it is not the numbers, it is one life changing moment also. It means a lot to us. And அவர் ஒரு வாரம் வந்தார். ஒரு 1 weekல அவரோட ஒரு 3 பசங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், they also joined the course. And slowly we started posting in Facebook and other social medias. And Facebook தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணோம். ஃபேஸ்புக்கை பார்த்து இன்னொரு பையன் வந்து ஜாயின் பண்ணார். ஆல்மோஸ்ட் இன் 1 month's டைம் ஒரு 8 பேர் ஜாயின் பண்ணாங்க. எங்களுக்கே அதை நம்ப முடியலை. ஸோ நல்லபடியாக போச்சு. ஸோ மார்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டு மார்ச், ஏப்ரல், மே கோர்ஸ் முடிஞ்சு June 1st week he launched himself in a job and he got the offer and he joined the organization. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் அதே கம்பெனியில் அவர் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டார். அவருக்கு கல்யாணமும் ஆகிடுத்து, அவர் லோன் போட்டு வீடும் வாங்கிட்டார்.
and we were part of all these celebrations of his life. And it is just a family for us. I mean, each student is a project for us. Each student அவங்களோட லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் we hand hold them, we help them. ஏன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. பட் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். அண்ட் அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 6 months இருந்துட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போக மாட்டாங்க. தட் இஸ் அ ப்ராமிஸ். பட் அது 6 months அவன் லான்ச் ஆகிற வரைக்கும் we hand hold them, we guide them, we help them what is the right thing. ஸோ அவர் ஜாயின் பண்ணி அந்த சக்ஸஸை பார்த்த உடனே we ourselves got motivated. If we can change one life, why not அப்படின்னு சொல்லிட்டு what we started doing is one of the thing which நான் ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறதுங்க என்னென்னா மார்க்கெட்டிங். இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது, இந்த என்டர்ப்ரனர் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் மை மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா இது வரைக்குமே நான் ஆப்ரேஷன் பர்சனாக தான் இருந்திருக்கேன். ஸோ ஐ பிகேம் த மார்க்கெட்டிங் பர்சன் ஆஃப் BSLS அண்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மோர் அபவுட் ஃபேஸ்புக். அஃப்கோர்ஸ் லிங்க்டின்ல நான் முன்னாடியே இருந்தேன் நான். பட் ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் கூகுள் ஆட்வர்ட்ஸ், கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ நாங்கள் வந்து நிறைய வந்து இந்த இது மீடியமில் தான் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் we have not spent otherwise for other things in marketing. ஸோ இதில் பண்ணி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பித்தாங்க. அண்ட் பீயிங் அ விமன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, விமென்க்கு வந்து ரொம்ப இதில் நிறைய ஸ்கோப் இருக்குன்றது ஐ வாண்டட் டு ரீச் அக்ராஸ் டு லாட் ஆஃப் விமென். ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா we used to go to lot of colleges, எத்ராஜ் காலேஜ் பெரிய சப்போர்ட் அவங்க எத்ராஜ் காலேஜ். ஸோ we used to conduct awareness programs. So the logistics and supply chain la career awareness programs we used to conduct. So adula ennallam irukku, how you can succeed in that industryன்றத நாங்க போய் வந்து ஒரு 1 hour we used to give a lecture to all the students. So இந்த விஷயமா we have traveled a lot. Or first 2 years வந்து நிறைய இதுக்காக we used to travel. என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலேஜ்குள்ளே போகும்போது லாட் ஆஃப் காலேஜ் வில் சே ஃபஸ்ட்டு திங் சொல்லுவாங்க, விமனுக்கு லாஜிஸ்டிக்ஸ்லாம் சரி வராது, வேண்டாம். Then I have to explain my journey. Then I have to explain நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி then we used to go and meet them, and then they used to give us appointment and we used to share our journey with them and the career scope and opportunities with them.